உலகநாயகன்கிற பட்டம் கமலுக்கே பொருந்தாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. படத்தில் வர்ற டயலாக்கெல்லாம் நம்ம நிஜ வாழ்க்கையில் பொருத்தி பார்க்கறது. சூர்யா வந்து ஒரு ஸ்டார், சசிகுமார் ஒரு நல்ல நடிகர். படம் ஆரம்பத்தில் தியேட்டர்களில் எல்லா தியேட்டர்லையும் ஓடவே இல்லை. சூர்யாவினுடைய லைஃப் டைம் வசூல் மட்டமான படமாக இருந்தாலும் 10 கோடி 15 கோடி போயிடும். அவர் வந்து தலைமறைவானவர் என்னைக்கு திரும்பி வர போகிறாருன்னு தெரியல. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைப்பேச்சு அந்தனன் சார் இருக்காரு. இவர்கிட்ட சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்துட்டு கோட் படத்துல விஜய் அவர்கள் வந்து துப்பாக்கியை பிடிங்க சிவகார்த்திகேயன், அந்த சிவகார்த்திகேயன் கிட்ட கொடுத்த மாதிரி இப்போ தக் லைஃப்ல வந்துட்டு கமல் சார் வந்து எஸ்டிஆர் கிட்ட கொடுக்குறாரு, அந்த பேரை வந்துட்டு கொடுக்குற மாதிரி வந்துட்டு இருக்கு. இது ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அதுக்குள்ள? இதெல்லாம் அதுலயும் கனெக்ஷன் கிடையாது, இதுலயும் கனெக்ஷன் கிடையாது. ஆனா நாங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டோமே, அடுத்த தளபதி சிவகார்த்திகேயன் தான், அடுத்த உலகநாயகன் சிம்பு தான் அப்படின்ற மாதிரி. ஆனா உலகநாயகன்கிறது வந்து உலகநாயகன்கிற பட்டமே எனக்கு வேணான்னு அவர் சொல்லிட்டாரு. இன்னொன்று, உலகநாயகன்கிற பட்டம் கமலுக்கே பொருந்தாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னென்னா, உலகநாயகன்னா உலகம் முழுக்க தெரிந்தவர் தான் உலகநாயகன். இப்போ இங்கே இந்தியாவை தாண்டி கமலஹாசனுக்கு தமிழர்கள் பார்ப்பாங்க. அதை தாண்டி வந்து அதர் லாங்குவேஜில் பெருசாக உள்ளவங்க அவர் அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி உலகநாயகனாக மாறணும்? இப்போ அமெரிக்காவுக்கு போனார் பல வருடங்களுக்கு முன்னாடி, அவர் உட்கார வச்சுட்டாங்க ஏர்போர்ட்டில், யாருன்னு தெரிலன்ட்டு. அப்போ எப்படி அவர் உலகநாயகனாக இருக்க முடியும் இல்லையா? அதனால் அந்த பட்டம்ங்கிறது வந்து அதை அவரும் ஏற்றுக்கல, இவங்க ஏதோ ஒரு ஆர்வத்தில் சொல்கிறாங்க, ஆண்டவரேன்னு கூட சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்காக எனக்கு பிறகு இவர் தான் அப்படின்னா, கமலுடைய சாதனைகள், அவருடைய உயரம், அவர் செஞ்ச படங்கள் எல்லாமே வேறு. அந்த இடத்துல சிம்பு வந்து தொடுவதற்கு இன்னும் பல வருஷங்களாகும். ஆனால் தொடுவதற்கான முயற்சியை அவர் எடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட படங்கள்லாம் கமல் பண்ணியிருக்காரு. அதனால் படத்தில் வர்ற டயலாக்கெல்லாம் நம்ம நிஜ வாழ்க்கையில் பொருத்தி பார்க்கவே முடியாது. ஓகே சார். இப்போ தனுஷ், சிம்பு இந்த மாதிரி வந்துட்டு டாப் ஆக்டர்ஸ்லாம் வச்சு டான் பிக்சர்ஸ் அவங்க வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ப்ரொடக்ஷனில் வந்துட்டு இடி ரைட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஏதாவது எதனால? ஆமாம், ஆக்சுவலாக அந்த ஆகாஷ் பாஸ்கரன் அவர் வந்து தலைமறைவாயிருக்காரு. அதுதான் இப்போ பிரச்சனையாக மாறி இருக்கு. ஆக்சுவலாக அவர் வந்து இடி விசாரணைக்கு ஒத்துழைத்து அங்கே வந்து அவர் விளக்கங்கள்லாம் கொடுத்துருந்தாருன்னா அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிற படங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ ஏற்கனவே பராசக்தி படம் வந்து இன்னும் 1 மாதம் ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்லி கடை படத்தை முடிச்சிட்டாரு தனுஷ், சும்மா பேட்ச் ஒர்க் மட்டும் கொஞ்ச நாள் இருக்குது. இருந்தாலும் அவர் எடிட்டிங் வேலையிலெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் அவரே இதய முரளின்னு ஒரு படம் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த 3 படத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. இப்போ இடியை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் சம்மன் கொடுத்து ஒரு டேட்டு சொல்லியிருக்கோம், அந்த டேட்டில் அவர் ஆஜர் ஆகலைன்னா இந்த 3 படங்களையும் நாங்கள் முடக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ 3 படத்தையும் அவங்க முடக்கிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் வழக்கு எத்தனை வருஷம் நீடிக்கும்னு தெரியாது. அந்த வழக்கு முடிஞ்ச பிறகு தான் படமே கைக்கு வரும். அப்போ ஆல்மோஸ்ட் அது தலையெழுத்தே மாறி போயிடும். ஸோ இது மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. என்ன ஆகும்னு தெரியல. இப்போ ஜனநாயகனுக்கு எதிராக பொங்கலுக்கு வந்துட்டு பராசக்தி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் வந்துட்டு நிறைய அரசியல் உள்நோக்கங்கள்லாம் இருந்தாலும் சரி ஓகே எப்படியோ வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ அந்த படம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லையா பொங்கலுக்கு? அதான் இப்போ இடி காட்டுகிற தீவிரம், அவர் வந்து தலைமறைவானவர் என்னைக்கு திரும்பி வர போகிறாருன்னு தெரியல. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இன்றைய தேதியில் நம்முடைய கணிப்பு அது வந்து ஜனநாயகனோடு மோதுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப நல்லா வந்துட்டு சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. இப்போ அந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் வந்து ஒருத்தர் பேசியிருந்தாரு, இந்த ரெட்ரோ படத்தை விட டூரிஸ்ட் ஃபேமிலி சரியான கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு அடுத்த நாளே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரெட்ரோ டீம்லேருந்து அஃபிஷியலாக வந்துட்டு இத்தனை கோடி வந்து கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை பற்றி ஏதாவது அவங்க சொன்னது உண்மையா இல்லை இவங்க சொல்கிறது உண்மையா? ரெட்ரோ டீம்லேருந்து ஆக்சுவலாக திருச்சி ஸ்ரீதரன் ஒருத்தர் திரையரங்க உரிமையாளர் சங்கத்தில் அவர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரெட்ரோ படத்தினுடைய கலெக்ஷனை டூரிஸ்ட் ஃபேமிலி கிராஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறாரு. அது வந்து தியேட்டர் வைஸாக அவர் சொல்கிறார். இப்போ தமிழ்நாடு தியேட்டருகளில் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய கலெக்ஷன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவுட் ஆஃப் தியேட்டர், இப்போ ரெட்ரோ படம் வந்து அவுட் ஆஃப் தியேட்டருக்கள் ஒரு விலை விற்றுருப்பாங்கல்ல. இப்போ ஓடிடி, சேட்டலைட்டு, டிஜிட்டல் ஹிந்தி ரைட்ஸு, இன்னும் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரும் தொகைக்கு அது விற்றுருக்கு. தமிழ்நாடு தியேட்டர்கள் கலெக்ஷன் தான் முன்ன இருக்குது. அது கூட வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி கலெக்ஷனோட குறைவாக இருக்கா என்னங்கிறத வந்து
சம்மந்தப்பட்டவங்க தான் சொல்லணும். பட் அவர் தியேட்ரிக்கலில் இருக்கிறதுனால அவர் வந்து சொல்கிற கணக்கு எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா அந்த படம் பிக்கப் ஆகிறதுக்கே ஒரு வாரம் ஆயிடுச்சு. படம் ஆரம்பத்தில் தியேட்டர்களில் எல்லா தியேட்டர்லையும் ஓடவே இல்லை, ரெட்ரோ தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெட்ரோ ரிசல்ட் வந்து ஒரு 4 நாளில் அப்படி குறையும் போது தான் இந்த படத்தை ஏற்றுறாங்க. அப்போ இந்த 4 நாள் கலெக்ஷனுங்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்கும். இன்னொன்று, சூர்யா வந்து ஒரு ஸ்டாரு, சசிகுமார் ஒரு நல்ல நடிகர், அவ்வளோதான். ஒரு ஸ்டாருக்கு வர்ற கூட்டம் ஒரு சசிகுமாருக்கு வருமானா கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, சசிகுமாரே என்னுடைய சில படங்கள் லைஃப் டைம் வசூலே 2.5 கோடி தாங்கிறாரு. சூர்யாவினுடைய லைஃப் டைம் வசூல் மட்டமான படமாக இருந்தாலும் 10 கோடி 15 கோடி போயிடும் இல்லையா? அப்போ வந்து இதையும் நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? அவர் என்ன சொல்கிறாருன்னா பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் பார்க்குறாரு, பார்த்து தான் அவர் ஒரு கணக்கு சொல்கிறார். ஆக்சுவலாக ரெட்ரோ படம் வந்து ஒரு தியேட்டரில் போடும்போது 70% கலெக்ஷனை வந்து ப்ரொடியூசரும் 30% கலெக்ஷனை தியேட்டருக்காரங்களும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த வருத்தம் வந்து தியேட்டருக்காரங்களுக்கு இருந்துச்சு. அதே டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து 50-50 கொடுத்தாங்க. 2வது வாரம் வரும்போது 60% வந்து தியேட்டருக்காரங்களுக்கும் 40% ப்ரொடியூசருக்கும். அப்போ வந்து லாபம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தியேட்டருக்காரங்களுக்கு இதுதான். ஸோ இந்த கணக்கில் அவர் சொல்கிறாரு. ஆனால் ஓவராலாக பார்க்குறவங்களுக்கு ஒருவேளை ரெட்ரோ இதை அடிச்சிருச்சோன்னெலாம் தோணுது. அவர் சின்ன தோற்றப்பிழை தான். ஓகே சார், அடுத்து சூர்யா சாரோட வாடிவாசல் படம் வந்து ஜூலையில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2026 தீபாவளிக்கு இல்லைனா 2027 பொங்கலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஏதாவது நியூஸ் வந்துச்சா? அதான் ஷூட்டிங் ஆரம்பித்த பிறகு நம்ம அதை பற்றி பேசலாம். ஏன்னா இப்போ ஆகஸ்ட்னு அவங்க சொல்கிறாங்க, செப்டம்பர் ஆயிரும், அதுக்கு மேலேயும் ஆகும்லாம் சில பேர் சொல்கிறாங்க. அதனால் அது எப்போ ஆரம்பித்ததுன்னு தெரியல. அது ஆரம்பித்ததுலேருந்து தான் நீங்கள் கணக்கு போகணும். அது வரைக்கும் நம்ம எந்த முடிவுக்கு வரோம். ஓகே சார், இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்டர் வந்துட்டு தனுஷ் சாரை வச்சு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நடுவுலேயே வந்துட்டு தனுஷ் சார் வந்து வெற்றிமாறன் கூட படம் பண்ணுறாரு அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு யார் கூட பண்ணுவார், இவங்க கூட பண்ணுறது கன்ஃபார்மா? வெற்றிமாறன் முடிச்சுட்டு வரதுக்கு டைம் ஆயிரும். அவர் வந்து வாடிவாசலை முடிச்சுட்டு வரதுக்கு வருஷ கணக்கில் ஆயிரும். இவர் இப்போ ரெடியாக இருப்பார்ல, அதனால் ஒருவேளை உடனே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் லைன் தான் கேட்டிருக்காரு, இன்னும் முழுமையாக வந்து அவர் சொல்லலை. இன்னும் நிறைய கட்டங்கள் இருக்குது. ஓகே சார், அப்போ லோக்கியும் தலையும் ஒன்றா சேர்றாங்க, ஒரு ஒன்லைன் தான் சொல்லிட்டாங்க, தலைக்கு பிடிச்சிருந்தா ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கு. அது மாதிரி உண்மையாது இல்லை? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன சார் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன், லோக்கியும் தலையும்? ஒன்றும் இல்லைங்க, லோகேஷ் கனகராஜ்கிட்ட கேட்குறாங்க, அஜித்தை வச்சு படம் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. எனக்கு நிறைய ஆசை இருக்குது, நிச்சயமாக எதிர்காலத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் பண்ணுவோங்கிறாரு. அவ்வளோதான் அதில் நடந்தது. அதுக்கிடையில ஒரு கதை சொல்லிட்டாரு, ஒரு ஓகே சொல்லிட்டாரு, அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம கிளப்பி விடுறது. நிறைய விஷயங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.